நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது, ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, நம்ம என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம். நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். மிதுன ராசி நேயர்களுக்கு குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, எந்தெந்த விஷயங்களில் குரு பகவான் உங்களுக்கு கவனத்தை நிலைநிறுத்துகிறார் என பார்க்கிறோம். மிதுன ராசி காலபுருஷன் ராசியில் 3ஆம் இடமான மிதுன ராசினியர்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி, அதாவது மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் மற்றும் தர்மஸ்தான அதிபதியும், தர்மஸ்தானம் அப்படின்னா 10ஆம் இடத்தை தான் நம்ம சொல்லுவோம். அப்போ களத்திரஸ்தான அதிபதியாகவும் மற்றும் தர்மஸ்தான அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் வக்ர நிலையிலிருந்து உங்களுக்கு ரிஷபராசியில், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார். அவர் வக்ர நிலையில் அமரும் பொழுது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது, அதாவது விரய குரு, நிறைய விரய செலவுகளை செஞ்சுருப்பீங்க. இந்த ஏப்ரல் எண்டுலேருந்து இப்போ வரையும் செலவு செலவு செலவு, எதுக்கு எடுத்தாலும் செலவு, கண்ட்ரோல் பண்ண முடியல. செலவை நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்க, கண்ட்ரோலே பண்ண முடியல, லிமிட்டை தாண்டி போயிடுச்சு. அதனால் பல கடனையும் வாங்கிட்டேன். இது ஒரு நிலையில்லா தன்மையாக போயிருக்கு. முயற்சி செஞ்சாலும் முடியவில்லை என்று வருத்தப்படும் நமது மிதுனராசி அன்பர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த குரு பகவான் வக்கரம் நிலை அடைந்த உடனே உங்களுடைய விரய செலவுகள் ஒரு கண்ட்ரோலில் ஏற்படும். தேவையில்லாத விரய செலவுகள் உங்களை விட்டு விலகி நீங்கள் கரெக்டான தேவையான விஷயங்கள் மட்டும் செலவு செய்யக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது. வேலைக்கு ஏற்ற ஊதியம், நீங்கள் வேலை நல்லா பார்ப்பீங்க, ஹார்ட் ஒர்க்கர், ஆனால் உங்களுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறது கடினமாக இருந்திருக்கும். ஸோ அந்த நிலை மாறி உங்களுடைய வேலைக்கேற்ற ஊதியம் கிடைப்பதற்கான தன்மைகள் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுங்க. தடைகளை விலகி மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையில் கிரக சூழ்நிலைகள் ஏற்பட போது, பலவிதமான தடைகள் இருந்திருக்கும், பலவிதமான பிரச்சனைகள் எதிர்கொண்டிருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்திலிருந்து நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். சொத்து பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்திலே இருந்திருக்கும். என்னிடம் புரிய மாட்டேங்கி, எதுக்காக இந்த சொத்துலேருந்து நமக்கு சாதகமாக அமைய மாட்டேங்கிற குழப்பம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ மேபி அப்படி குழப்பங்கள் உங்களுக்கு மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த குரு வக்கர பயிற்சியில் சொத்து பிரச்சனையில் ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போகுதுங்கிறது கிரக ரீதியான உண்மை. நீண்ட நாட்களாக ஒரு விதமான பிரச்சனைகளை ஒரு பாரமாகவே சமர்ந்து கொண்டிருக்கும் நமது மிதுனராசினியர்களுக்கு அந்த பாரத்திலிருந்து விடுதலை கிடைக்க போகுது. உங்களுடைய மனதில் உள்ள பாரத்தையும் தலையில் உள்ள பாரத்தையும் தூக்கி தனியாக வச்சுட்டு ஃப்ரீ மைண்டாக நீங்கள் செயல்படுவதற்கான ஒரு காலகட்டமாக அந்த குரு வக்கர பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஆள்கிட்ட ரூபா கொடுத்துட்டேன் சாமி, அந்த பணத்தை என்னால் வாங்க முடியலையா, எப்படியா அந்த பணம் கிடச்சிருமா சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கட்டாயமாக உங்களுடைய கொடுத்த பணம் திரும்ப உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உறுதுணையாக இருக்குது. வெளியூர் பயணங்கள் செல்வதனால் மாற்றம் ஏற்படுமா, நான் இடம் விட்டு இடம் மாறிடலாமா, அல்லது வெளியூர் சென்று வேலை பார்க்கலாமா அப்படின்னு நினச்சா, கட்டாயமாக அந்த பயணம் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உறுதுணையாக இருக்குது. வெளிநாடுக்கு முயற்சி எடுத்துக்கிருக்கோம் அப்படின்னு யாரும் மிதுனராசிக்காரர்கள் இருக்கீங்க அப்படின்னா, அந்த முயற்சியில் தடையாகவே இருக்குது அப்படின்னா, உறுதியாக வெளிநாடு முயற்சியில் உள்ள தடைகள் விலகி நீங்கள் வெளிநாட்டில் வேலைக்கு செல்வதற்கான அமைப்புகள் உங்களுக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்கின்றன. கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். கடன் சுமையை குறைத்து நீங்கள் மன நிம்மதியாக இருப்பதற்குரிய சூழ்நிலைகள் கிரகங்கள் சப்போர்ட் பண்ண போது, லாட்ரி சீட்டு
உங்களுக்கு அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்போ லாட்ரி சீட் மூலமாக ஒரு லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எதுனாலுமே சரி, திடீர் அதிர்ஷ்டங்கிறது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையான தன்மையை கொடுத்துருமானா அதுலேயும் கவனம் தேவை. ஸோ அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதையும் இழந்து விடக்கூடாது. கவனமாக நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த குரு வக்ர பயிற்சியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அன்பர்களில் மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவுகளில் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் விலகி சென்று அந்த உறவு உங்களை புரிந்து கொண்டு தேடி வருவதற்கான வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தவிர வாதங்களை தொடர்ந்து தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து விடக்கூடாது என்பது கிரக ரீதியான உண்மை. இந்த குரு வக்கர பயிற்சியில் மிதுன ராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய அருகாமையில் இருக்கும் பெண் தெய்வ வழிபாடுகளை பின்பற்றுங்கள். அதேபோல் உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் உண்டு என்று கூறியிருந்தார்கள் என்றால், மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமான பேருக்கு கன்னி தெய்வம் உண்டு குலதெய்வமாக, அல்லது கன்னி தெய்வம் உங்களுடைய வீட்டில் உண்டு சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ அப்படி ஏதேனும் சொல்லியிருந்தார்கள் என்றால் அந்த கன்னி தெய்வத்தை மனதார வழிபாடு செய்து கையெடுத்து கும்பிட்டு எங்களுடைய குலதெய்வத்தையும் எங்களுடைய குலத்தையும் காத்திருந்து எங்களுக்கு வெற்றிக்கான உதவியாக்க வேண்டும் என மனதார வழிபாடு செய்யுங்க. இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது என்பது உண்மை. மிதுன ராசிக்காரங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்களுடைய ராசியிலேருந்து பார்த்தா 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு குரு. இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கார். ஏன்னா அந்த வக்ரகத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்தானங்களை கொடுக்குறாரு. அப்போ 11ஆம் இடத்துல கொடுத்த பலன்கள் தான் இப்பயும் கொடுக்க போகிறாரு. இப்போ இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பொன்னான காலமாக தான் சொல்லப்படுது. அதனால் இதை பார்த்து கொண்டு இருக்கிற மிதுனராசி நேயர்கள் ரொம்ப உஷாராக இருந்து கவனமாக இருந்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிட்டு, அவங்க பார்த்திங்கன்னா இப்போது அந்த குரு 11ஆம் இடத்தோட பலனை கொடுக்க போகிறாருன்னா எல்லா வகையான லாபங்கள் தான் கொடுப்பாரு. இது வரைக்கும் லாபம் வராமல் இருக்கும், எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் நஷ்டமாக தான் வந்துன்னு இருக்கும். இனிமேல் 1க்கு 2 லாபம் வரப்போகுது. உங்கள் ராசிக்கு அந்த இரட்டிப்பான விஷயந்தான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா வகையிலுமே இரட்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அப்போது லாபங்களும் இரட்டிப்பாக தான் கிடைக்க போகுது. அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான விஷயமாக தான் இருக்குது. இது இல்லாமல் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுடைய முயற்சிகள்லாம் வந்து வெற்றி பெறையும். இளைய சகோதரர் மூலிமா நல்ல தகவல் வந்து சேரும். அவருங்க வந்து கூட வந்து உதைப்பாங்க. தங்கையாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இதனால் வரைக்கும் வராமல் இருந்திருப்பாங்க, ஒருத்தர் பேசாமல் இருந்திருப்பீங்க. இனிமேல் அது மாதிரிலாம் நல்ல விஷயம் நடக்க போகுது. உங்களுடைய மாமனார் வழி மாமியார் வழி உறவுகள் அவங்க எல்லாமே உதவி பண்ண போகிறாங்க இந்த காலகட்டத்தில். அது இல்லாமல் வந்து சிறு சிறு பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்க போது உங்களுக்கு தைரியம் வந்து வந்துடும். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு துணிச்சல், அசட்டு தைரியம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்துடும். அது மூலிமா நீங்கள் அதில் போயிட்டு பயன்பெற்று வருவீங்க. எது வந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும் உங்களுக்கு. சுறுசுறுப்பாக இருப்பீங்க, 4 இடம் போயிட்டு வருவீங்க, 4 விஷயம் தெரிஞ்சுட்டு வருவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும் இந்த காலகட்டங்களில். அப்போ அந்த குரு வக்ரகதி உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. அதனால் இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து வரக்கூடிய தகவல் நல்ல தகவலாக வந்து சேரப்போகுது. அது இல்லாமல் மக்களுடைய மத்தியில் இப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கீங்கன்னு வச்சுங்க, ஒரு சமூக சேவையில் இருக்கீங்க, ஒரு அரசியல் துறையில் இருக்கீங்க, சினிமா துறையில் இருக்கீங்க. இது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பேர் புகழெலாம் வந்து சேரும். எல்லோரோடையும் அனுசரிச்சுட்டு போகணும் இந்த மாதிரி காலகட்டங்களில். அப்போ வந்து உங்களுக்கு யார் மீதும் பொறாமல் இருக்காமல் இருக்கும், அவங்களும் உங்கள் மீது பொறாமப்பட மாட்டாங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாமே இறை செயல் தானே. அப்போ அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக தான் கிடைக்க போகுது. அப்போது நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும், கேட்டது கிடைக்கும். இப்படி தான் நடக்க போகுது நிறைய விஷயங்கள். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும். அது அந்த நேரத்தில் பயன்படுத்திக்கணும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே வந்து சேரும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும், வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கணும் மனசில். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறனால கனவு மன்னன் ஒரு பலப்படும். தைரியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் 3ஆம் மனசில் நடுவில் நுழைக்காமல் நீங்களே பேசி தீர்த்துக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அடிக்கடி நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள்லாம் போயிட்டு வரலாம். அது மூலிமா நல்லது நடக்க போகுது.
இவ்வளோ விஷயங்கள் நடக்க போகுது. நீங்கள் இறை பரிகாரங்கள் வச்சு பார்க்கும்போது இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் குருவுடைய அந்த வக்ரகதியாக இருக்கனால முருகருடைய வழிபாடு, பெருமாளுடைய வழிபாடு ரெண்டுத்தையும் இப்போ சேர்ந்து பண்ணிட்டு வரது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுதுருக்கு. முருகர் கோயிலில் இருந்தால் நீங்கள் திருத்தணி, பழமுதி சோலை இப்படி போயிட்டு வரலாம். பெருமாள் கோயிலாக இருந்தாக்கா திருப்பதி போயிட்டு வரலாம். அது இல்லாமல் ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் போயிட்டு வந்தால் அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் போயிட்டு வந்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும், தீமைகள் விலகும், தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். இப்படி தான் நடக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் தான தர்மம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஏழ்மை நிலைகளுக்கு அன்னதானம் மட்டும் இல்லை, ஆடை தானமும் கொடுக்கலாம். ஆடை தானம் கொடுக்குறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. துணிமணி எடுத்து கொடுக்கலாம், இல்லை தைத்தது எடுத்து கொடுக்கலாம். இது மாதிரிலாம் அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க, நம்ம தான் கொடுக்கணும். அதெல்லாம் அது கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் தான் நம்மளுக்கு ஒரு புண்ணியமாக நம்ம கணக்கில் சேரும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் கல்விக்கு எல்லாம் சிறந்து விளங்க போகிறீங்க இந்த காலகட்டத்தில். படிப்புகள் ஒரு படிப்புலேருந்து இன்னொரு படிப்புக்கு ஒரு துணை படிப்பு போவீங்க. அதை பாஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், ஏதோ ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ண போகிறீங்க, இதெல்லாமே செய்வீங்க. இது இல்லாமல் இந்த குருவோட வக்ரகதி நடக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக முடிவடையும் தருவாயில் தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாகவே உங்களுக்கு பலனளிக்க தொடங்கும். கடன் பிரச்சனை இருந்தால் அதில் தீர்ந்துடும், வழக்கெல்லாம் தீர்ந்துடும். அது இல்லாமல் ஒருத்தர் மூலிமா ஒரு பேர் உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. அது உங்கள் குடும்ப நண்பராக இருப்பார், அவர் ரொம்ப அறியப்பட்டவராக இருப்பார், தெரியப்பட்டவராக இருப்பார், உங்களுக்கு அதிகமாக பழக்கமாக உள்ளவராக இருப்பார், உங்கள் மேலே அக்கறை உள்ளவராக இருப்பார். அவர் மூலிமா தான் உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது இந்த காலகட்டத்தில். அப்போ கிடைக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்கு குரு வக்ர பயிற்சியுடைய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா அக்டோபர் 9, 2024 குரு வக்ரமாகிறாரு. அதே மாதிரி குரு எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த 4 மாதம் கிட்டத்தட்ட 4 மாதத்தில் உங்களுடைய அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நல்லது தான். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்குது. வக்ரமாகும்போது உங்களுக்கு ஒரு பாதகாதிபதியும் கூட, அதனால் வக்ரமாகும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தான் செய்வார். கூடுதலாக உங்களுடைய ஜனகாலத்தில் அதாவது பர்த் ஜாதகம் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பரான பலன்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 12ஆம் இடத்துல வக்ரமாகிறாரு. அப்போ தொழில் ரீதியாக அவர் உங்களுக்கு என்னென்னா 10ஆம் அதிபதி, அதாவது தொழில் ஸ்தான அதிபதியாக இருக்கிறாரு. அவர் 12ஆம் இடத்துல. அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக தொடங்கலாம். அதாவது ஏதாவது தொழில் பொறுத்த வரைக்கும் வக்ர கிரகங்கள் தான் எக்கனாமிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது சுப கிரகங்கள் வக்ரம் அடையும் போது அது அசுப பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 12ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். 12ஆம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு புதுசாக தொழில் செய்கிறீங்க, அதை சக்ஸஸ் பண்ண முடியுமானா தாராளமாக சக்ஸஸ் பண்ண முடியும். சேம் டைம் உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடம் சொந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் கோச்சாரத்தில் இதுக்கு 100% சக்ஸஸ் தாங்க. அதே மாதிரி அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. பொதுவாக தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது, தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு ரெண்ட் எடுத்து அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த டைம் நீங்கள் அதுக்காக ஒரு இடம் வாங்குறது, லேண்டு வாங்குறது, இடம் வாங்குறது, பில்டிங் வாங்குறது, இது எல்லாம் இந்த டைமில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குரு வக்ரப்பாதையோடு எங்கே பார்க்குறாருன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்னென்னா கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்னா நீங்கள் இந்த 4 மாதம் போடக்கூடிய எஃபர்ட்டு தான் உங்களுடைய லைஃப்பில் இருந்து கடன் வெளியில் போகிறதுக்கு அமைப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நாலேஜ், இன்டெலிஜென்ட்டு. பட் ஆனால் எங்கே கோட்டை விடுவீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக அசால்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது. நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை தள்ளி வைக்கிறது, இந்த சோம்பேறித்தனம், இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற முடியும். அதாவது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் புதன் தான் அதிபதி. அதாவது மிதுன ராசி புதன் அதிபதினாலே அறிவாளி, இன்டெலிஜென்ட் தான். ஆனால் அங்கே எங்கே அப்படின்னா அசால்ட்டாக இருக்கிறது. இது அலட்சியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூரம் தூக்கி போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், பெரிய லெவலில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ரீச் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கேரிங்கு, ரொம்ப பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய நபர்கள் தான். அதனாலேயே என்னென்னா நீங்கள் ஈஸியாக, அதாவது கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கனாலே மற்றவங்க ஒரு
10% போடுறாங்க, அதாவது மற்றவங்க வந்து 100% ஒரு எஃபெக்டை போடுறாங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு 60% போட்டாலே ஈஸியாக உங்களால் சக்ஸஸ் பண்ணிட முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ப்ரில்லியண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. பட் ஆனால் அதை நீங்கள் நம்புங்க, நம்பி எஃபெக்ட் போடுங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாகுங்க, கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. கோர்ட்டு கேஸு வழக்கு ஏதாவது ஜவ்வாக இழுத்துட்ருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போ முடியக்கூடிய அமைப்பு. அதாவது உங்களுடைய இடம் லேண்டு ரீதியாகவோ இடம் பில்டிங்கு சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கும் இல்லையா, உயில் சொத்து இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கிறது எந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த 4 மாதத்தில் நீங்கள் போயிட்டு சரி நம்ம இதை வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுக்கலாம், நம்ம வந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சுமூகமாக முடிச்சுக்கலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த குரு வக்ர காலத்தில் அதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அதாவது ஆப்போசிட் பார்ட்டியும் வந்து விடாமல் இருப்பாங்க, நீங்களும் விடாமல் இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, இறங்கி வந்துடுவாங்க. அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும், சரி ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு இறங்கி வந்துடுவாங்க. சுமூகமாக முடிஞ்சிடும். வழக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். பொதுவாகவே மிருகசீஷ நட்சத்திரம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்னென்னா ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜவ்வாட்டம் இழுக்கும், டக்குன்னு முடிவுக்கு வர முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலை தான் அது. உங்கள் பேரில் நியாயம் இருக்கும், நியாயம் இருந்தாலும் இதே பிரச்சனைகள் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிச்சுக்கலாம். நீங்கள் இறங்கி வந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிட முடியும். அதே மாதிரி திடீர்னு ஒரு உயில் சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உயில் சொத்து ப்ராப்பர்ட்டி வந்து ஏதாவது ஒரு வில்லங்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஃபேவராக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நீங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குரு 12லேருந்து 6ஐயும் பார்க்குறாரு, 8ஐயும் பார்க்குறாரு. அதாவது சின்ன பிரச்சனைகள் அப்படிங்க நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டிங்கன்னா அது பெருசாக மாறுறதுக்கு ஒரு சர்ஜரி வரைக்கும் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் ஸ்ரத்தை எடுத்துகிட்டு உங்களுடைய ஹெல்த் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா குரு வந்து பெரிய லெவலில் ஏதாவது ஒரு மருத்துவ செலவை கொடுத்துருவார். அதுக்கு நீங்கள் விரயம் அப்படிங்கும்போது நீங்களாக சுப விரயமாக மாற்றிக்கங்க. ஒரு வண்டி வாங்குறது, ஒரு லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து சுப விரயமாக மாற்றிக்கும் போது இது தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு கோல்டு வாங்குறது, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ இருக்குது. பட் ஆனால் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. செலவு தான் அப்படிங்கிறது, ஆனால் வருமானமும் உங்களுக்கு வரும். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு நகை எடுக்கிறது, இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு தொழில் உங்களுக்கு பிஸ்னஸ்ஸு, அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை உங்களோட திறமையை வெளிக்காமிச்சு அது மூலிமா வந்து நல்ல இன்கம் பார்க்குறது, இதுக்கெல்லாம் வந்து சூப்பரான டைமு. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, படிப்பு ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைவர்ட் ஆகும். குரு ஏற்கனவே பாதகாதிபதி. அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் தான். ஆனால் என்னென்னா நிறைய விளையாட்டு, அவங்களுக்கு வந்து கலையில் தான் அதிக ஆர்வம். அதாவது படிக்க சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, இன்ஸ்டாவை திறந்து ரீல்ஸ் பார்க்குறது, இதுலேயே தான் அவங்களுடைய இதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்ச ரிசல்ட்டு கிடைக்காது, அப்புறம் கைமீறி போயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது, அப்புறம் மன வருத்தத்தில் ஃபீல் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு இப்போ ரொம்ப நல்ல டைமு. ஏன்னா இந்த அஷ்டமதி சனி முடிஞ்சிருச்சு, அதுக்கடுத்து ராகுகேது பிரச்சனையும் இல்லை, சனியோட தொந்தரவும் இல்லை, குருவும் இப்போ வக்ரமாக இருக்கார். இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினச்ச லெவலில் ரீச் ஆக முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு வந்து திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வக்ரப்பறையோட 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால திருமணம் பண்ணும்போது, அதாவது திருமணம் ஏதாவது முடிவு பண்ணும்போது உங்களுடைய சுயஜாதகத்தில் 7ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள், அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலத்தில் 6ஆம் இடத்தை இந்த டைமில் வந்து இந்த 4 மாத டைமில் 6ஆம் இடத்தை தான் குரு பார்க்குது. கடைசி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சு வரும்போது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் வந்து சில டைம் வாக்குவாதம் வர்றது, ஒற்றுமை வந்து இருக்காது, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டங்களில் ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதாவது நல்ல ரிலேஷன்ஷிப்பெல்லாம் கட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெண்டு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, இந்த டைமில் வந்து அவங்களுடைய சுயரூபம் தெரியும், அதனால் மன சங்கடங்களுக்கு ரொம்பவே ஆளாவீங்க. நம்பிக்கை துரோகத்தினால எழுந்தே வர முடியாத அளவுக்கு டிப்ரெஷனில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இது எல்லாமே கடந்து வந்தால் தான் வாழ்க்கை.
அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பட் ஆனால் வந்து பொதுவாக மிதுன ராசி வந்து நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. பழகின பழக்கத்துக்காக நிறைய விஷயங்களை செய்வீங்க, அது தப்பு கிடையாது. பட் ஆனால் இதை நம்ம இழந்தால் நமக்கு மனசு கஷ்டம் இல்லை, பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு மைண்டையும் மனசை தயார் பண்ணிவிட்டு நீங்கள் பழகுங்க, செய்யுங்க, அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? பொதுவாகவே மிதுன ராசிக்கு குரு பயிற்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. அதே நேரத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குது. அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் இன்டர்ஃபை ஆகாதீங்க. கையெழுத்து போடும்போது, ஒரு பர்மிஷன் கொடுக்கும்போது இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய டியூட்டியை, கடமையை நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. பட் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், அதில் வந்து உங்களுடைய பேரும் அடிபடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், உஷாராக இருந்துக்கணும். யாரை பற்றியும், ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசாதீங்க. தேவையில்லாத கெட்ட பேரை உருவாக்கி விட்ருவாங்க. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி போயிடும். உங்களுடைய ப்ரொமோஷன் கட் ஆயிரும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக உயர் அதிகாரிகள் லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துருங்க. இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு தவிர்த்துருங்க. இல்லைன்னா அதை ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் பனிஷ்மெண்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்காக படிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அது நல்லா படித்தாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு போஸ்டிங் கிடைச்சிரும். ஏன்னா குரு வக்ர பார்வையோட 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ரொம்ப சிறப்பான டைமு. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் அதாவது மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா தலைமையிடத்துக்கு உங்களோட பேர் வந்து பேசப்படும். நல்ல லெவலில் உங்களுடைய, அதாவது உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய லெவலில் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உத்தியோகத்தில் இருக்கவங்களோ அல்லது தொழில் ரீதியாக இருக்கிறவங்களோ எங்கேயாவது வெளியில் போகும்போது, இந்த இடத்துல போகிறேன், இந்த டைமுக்கு தான் நான் போவேன், இந்த டைமுக்கு தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு டேட்டு டைமெல்லாம் மென்ஷன் பண்ணி, நீங்கள் வந்து மேரீடாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இல்லை குடும்பத்துலையாவது நீங்கள் சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகிற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும். குரு வக்ர பார்வையோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் கிடைக்காது. உங்கள் மேலே நீங்கள் இயற்கையாக நல்லவங்களாக இருப்பீங்க, நல்ல விஷயத்துக்காக தான் அதை செஞ்சுருப்பீங்க. பட் ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். யார் கூட பேசுகிறீங்க, பழகுறீங்கிறதுல கவனமாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் தெரியாத நபர்கள்கிட்ட பேசாதீங்க. இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. குரு வக்ர பார்வையோட 4, 6, 8 பார்க்குது. நைட் டைம் ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா உங்கள் கூட யாரையாவது கூட்டிகிட்டு போகிறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணாதீங்க. அதாவது பஸ்லேயோ அல்லது ஆக்டிங் டிரைவர் போட்டு, காரில் போகிற மாதிரி இருந்தால் ஆக்டிங் டிரைவர் போட்டு போங்க, இல்லை ட்ரெயினில் போங்க. இதெல்லாமே பார்த்துக்கங்க. உங்கள் இதில் அஷ்டமாதிபதியோடைய தசாபுத்தி நடக்குதா, இல்லை இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். குரு வக்ர பார்வையோடு பார்க்குறதுனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி நான் சொல்கிறேன். அதாவது குரு வந்து வக்ரமாகும்போது பொருளாதார ரீதியாக காசு பணத்தெல்லாம் கொடுப்பாரு. அதே நேரத்தில் பாதகாதிபதி வேலை வக்ர பார்வையாக இருக்கனால வேற ஒரு விஷயத்துல கை வச்சிருவார். ஹெல்த்து, மருத்துவ செலவு, தேவையில்லாத விரயங்கள். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கனாலே இந்த குரு வக்ர பயிற்சி வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை தான் தரும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.